الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم. صدق الله مولانا العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அன்புடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய படைப்பினங்களில் மனிதனை மட்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு உயர்ந்த படைப்பினமாக, உன்னதமான படைப்பினமாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். அந்த படைப்பினத்திற்குத்தான் அதிகமான கட்டளைகளும் அதிகமான கடமைகளும் இருக்குகின்றன என்பதை அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் கடமைகளை மறந்து அவனுக்கு உண்டான அந்த பொறுப்புகளை அவன் துறந்து இந்த உலகத்திற்காக அவன் நிம்மதியை தேடி ஓடோடிக்கொண்டு இருக்குகின்றான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு ஒரு வழியை அல்லாஹ் தஆலா காட்டு தந்திருக்குகின்றார். அந்த வழியில ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, நீங்கள் 5 வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், அந்த வழிமுறைகள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு கூறி காட்டுகின்றார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதனும் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், நாம் இந்த உலகத்திலே மதிக்கத்தக்கவனாக போற்றப்படக்கூடியவனாக வாழ வேண்டும் என்பதில் எந்த ஒரு மனிதனும் விலக்கல்ல, அத்தனை மனிதனும் ஆசைப்படக்கூடியவன் தான். இப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இது போன்ற செய்திகளை இந்த உம்மத்தினர்களுக்கு சொல்லித்தராமல் விட்டுவிடுவார்களா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் பல செய்திகளை இந்த உம்மத்தினர்களுக்கு எடுத்து அவர்கள் வாழ்க்கை முறையில் பின்பற்ற வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஒரு தடவை ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை சஹாபாக்களுக்கு முன்னிலையில், யார் ஒருவர் என்னுடைய 5 அறிவுரைகளை பின்பற்றக்கூடியவர்கள் யாராவது இருக்குகின்றார்களா, அல்லது 5 அந்த நடைமுறைகளை அறிவுரைகளை கற்று அதன்படி நடக்கக்கூடியவர் யாரும் இருக்குகின்றார்களா என்பதாக கேள்வியை சஹாபாக்களுக்கு மத்தியில் எழுப்புகின்றார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நான் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை கூறி உங்களை நான் முழுமையாக பின்பற்றுகின்றேன் என்பதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய உடனே அவர்களுடைய கையை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றுகின்றார்கள். கைப்பற்றி என் பின்னாலே நான் கூறுவதை நீங்கள் எண்ணிக்கொண்டே வாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்துச் செல்கின்றார்கள். முதலிலே அவர்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா? தடை செய்யப்பட்டவைகளிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்வீராக. இறைவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களில் சிறந்தவராக நீங்கள் ஆகுவீர்கள். யார் ஒருவர் ஹராமான விஷயங்களை பேணி நடக்குகின்றாரோ, ஹராமான விஷயங்களிலிருந்து தவிர்த்து கொள்கின்றாரோ, அந்த ஒரு மனிதர் நாளை அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக இருப்பார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. முதல் அறிவுரையே, நீங்கள் ஹராமை பேணி நடந்து கொள்ளுங்கள். ஹலாலை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். மார்க்கம் ஒரு விஷயத்தை தடை செய்திருக்கின்றதென்றால் அதிலே நமக்கு பல மருத்துவ குணப்பாட்டோடு தான் அதை நமக்கு தடை செய்திருக்கின்றது என்பதை இன்றைய மருத்துவர்கள் ஒவ்வொரு செய்திகளின் மூலமாக உணர்த்தி காட்டிக் கொண்டே இருக்குகின்றார்கள். அதிலே நாம் பல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சிலதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்களுடைய தேவை, அதாவது மலம் ஜலிக்க சென்றாலோ அல்லது சிறுநீர் கழிக்க நீங்கள் சென்றாலோ பாதத்தினுடைய காலணியை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தலையை மறைத்து கொள்ளுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வழிமுறையாக நமக்கு கூறி காட்டினார்கள். ஆனால் இன்றைய மருத்துவம் என்ன சொல்கின்றது தெரியுமா? எந்த ஒரு மனிதன் கழிவறைக்கு செல்கின்ற பொழுது தலை மறைக்காமல் சென்றானேயானால் அவனுக்கு மூளை காய்ச்சல், மூளை உண்டான அந்த நோய்கள் அவனை தொடுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்பதை இன்றைய மருத்துவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். காலணியை நீங்கள் அணியாமல் சென்றீர்களேயானால் அந்த காலணியை அணியாமல் செல்வதன் காரணமாக யானைக்கால் வியாதி, இன்னும் அந்த காலுக்கு என்னென்ன வியாதிகள் இதன் மூலமாக அந்த கிருமிகள் மூலமாக பரவுமோ அத்தனை வியாதிகளும் வரும். ஆகவே உங்களுடைய காலணிகளோடு நீங்கள் அந்த பாத்ரூமுக்கு செல்லுங்கள் என்பதை இன்றைய மருத்துவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். ஆக ஒவ்வொரு விஷயங்களையும் மார்க்கம் இந்த மனிதனுக்கு எது சிறந்தது, எது அவனிடத்திலே வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் என்பதை ஆராய்ந்த இஸ்லாமிய கடமைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அறிவுரை நிகழ்த்துகின்றார்கள். அல்லாஹ் உமக்கு விதித்திருப்பதிலே நீ திருப்தியும் மனநிறைவும் கொள்வீராக. மக்களிலே உம்மை விட செல்வந்தராய் எவரையும் நீ காண மாட்டாய். இன்றைய காலத்தில் நாம் மனிதனை பார்க்குகின்ற பொழுது நம்மை விட ஒருவன் செல்வந்தனாக இருந்துவிட்டால் அவனை விட நாம் செல்வந்தனாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஒருவன் இந்த உலகத்திலே நல்ல ஒரு மாளிகை போன்ற ஒரு வீடுகளை கட்டிவிட்டால் அவனை விட நான் மிகப்பெரிய வீடை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் ஒரு அறிவுரையை கூறுகின்ற பொழுது அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ, அல்லாஹ் உனக்கு எதை தந்திருக்கின்றானோ
அதை கொன்று நீ திருப்தி அடை. அதை கொன்று நீ திருப்தியையும் மனநிறைவையும் ஏற்படுத்திக் கொள். நீ மற்றவரை யாரையும் உன்னை விட சிறந்தவராக, பணக்காரராக, செல்வந்தராக நீ கருத மாட்டீர் என்பதை அழகாக நமக்கு அறிவுறுத்தி காட்டினார்கள். நாம் நம்மிடத்தில் உள்ளதை கொண்டு போதும் என்று வாழ்ந்தோமேயானால் நிச்சயமாக அவன் இப்படி வாழுகின்றான், அவனை போன்று நான் வாழ வேண்டும், அவன் இவ்வளவு பெரிய சொத்து சுகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனை போன்று வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்காது. ஆகவே நீ அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி செய், அதுவே உன்னை வாழ்க்கையை உயர்த்தி காட்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது அறிவுரையாக கூறி காட்டுகின்றார். மூன்றாவது அறிவுரையாக, நீ உன்னுடைய அண்டை வீட்டாரிடம் நல்ல முறையிலே நடந்து கொள். உன்னுடைய பக்கத்து வீட்டாரிடம் நீ நல்ல முறையில் நடந்து கொள். அது நீ இறை நம்பிக்கையில் முழுமையானதாக திகழ்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ்விடத்திலே நீ நல்லவன் என்று பெயரெடுக்க வேண்டுமானால் உன்னுடைய அண்டை வீட்டாரிடத்திலே நீ நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மூன்றாவது அறிவுரையாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றனர். நான்காவதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உமக்கு விரும்புவதையே பிறருக்கும் நீ கொடுப்பீராக. நீ விரும்பியதை பிறருக்கு கொடு. ஆனால் இன்றைய காலத்தில் நம்முடைய இல்லத்தில் ஒரு தேவையுடையவர் வந்து நிற்குகின்ற பொழுது நமக்கு எது தேவையில்லாத பொருளாக இருக்குகின்றதோ அந்த பொருளை தான் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அது நமக்கு பிடிக்கக்கூடிய பொருளாக இருந்தால் அதை நாம் அடுத்தவரிடத்தில் நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். இதை மார்க்கம் கண்டிக்குகின்றது. உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்கு கொடுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டிவிட்டு, நீ இப்படி செய்தால் சிறந்த முஸ்லிமாக அல்லாஹ்விடத்தில் பெயரெடுப்பீர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நான்காவது அறிவுரையாக நிகழ்த்துகின்றார்கள். ஐந்தாவதாக கூறுகின்றார்கள், நீங்கள் அதிகமாக சிரிக்காதீர்கள். நீங்கள் அதிகமாக சிரித்தீர்களேயானால் அது உங்களுடைய இதயம் சீராக இயங்குவதை தடை செய்துவிடும். உங்களுடைய இதயம் சரியாக செயல்படாது. அந்த இதயத்தில் பல கோளாறுகள் ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, நீங்கள் இந்த அதிகமாக சிரிக்காமல் இருப்பது உங்களை மரணமாக்குவதற்கு காரணமாக்கிவிடும். அப்படி சிரிக்காமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்துவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 அறிவுரைகளை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அறிவித்தார்கள் என்பதாக நூல் அஹ்மதிலும் திருமிதி என்ற ஷரீஃபிலும் நம்மால் காண முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராம் ஹலால் என்ற அந்த விஷயத்தில் அவருடைய காலத்தில் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதையும் மனிதனிடத்திலே தடை செய்யவில்லை. ஆரம்பத்தில் நீங்கள் முஸ்லிமாகுங்கள், அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் மக்களுக்கு முதலிலே போதிக்கப்பட்டது. ஒரு மனிதனிடத்தில் அவன் மிகப்பெரிய குடிகாரனாக இருக்குகின்றான் என்றால் அவனிடத்திலே ஆரம்பத்திலே நீ இஸ்லாத்திலே சேர வேண்டுமானால், நீ இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டுகளை கடைபிடிக்க வேண்டுமானால் நீ உன்னுடைய குடியை உடனே நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான். பொதுவாக மனிதனுக்கு உள்ள இயல்புதானே, அவன் செய்யக்கூடிய ஒரு செயலை நீ செய்யாதே என்று சொல்கின்ற பொழுது அவனிடத்திலே என்ன தோன்றும்? நாம் இதை செய்தால் இவருக்கென்ன, இவர் ஏன் எனக்கு அறிவுரை சொல்கின்றார் என்பதாகத்தானே நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம். அதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தை ஆரம்பத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எதையும் தடை செய்யவில்லை. பிறகுதான் அது உங்களுக்கு ஆரோக்கியம் தரும். அதன் மூலமாக உங்களுடைய உடலும் சரி உள்ளங்களும் சரி பாதுகாக்கப்படும் என்பதை அறிவுறுத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது ஹராம், இதை நீங்கள் தவிர்த்து கொண்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை உயரும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உணர்த்தி காட்டினார்.
அன்றைய காலத்தில் ஆராய்ச்சிகள் இல்லை. அன்றைய காலத்தில் குர்ஆனை சிந்தித்தார்களே தவிர, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை சிந்தித்தார்களே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பார்த்தார்களே தவிர யாரும் இதை சிந்திக்கவில்லை. இதனால் நமக்கு என்ன ஏற்பட போகின்றது என்பதை இன்றைய காலத்தில் தான் அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நபியை பார்த்தே நான் ஹலாலாக்கியதை நீ எப்படி ஹராமாக்க முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கண்டித்த ஒரு ஆயத் அல் குர்ஆன் ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு செல்கின்றார்கள். அதற்கு செல்வதற்கு முன்னால் அவர்கள் ஒரு சில அவர்களுக்கு பிரியமான மனைவிகள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் சென்று விடுகின்ற பொழுது ஒரு மனைவி இடத்தில் தேனை அவர்கள் பானமாக கொடுக்குகின்றார்கள். அதை அருந்திவிட்டார்கள். அருந்திவிட்டு ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுது, என்ன எதை அருந்திவிட்டு வந்தீர்கள், இது என்ன ஒரே ஒரு துருவாடையாக இருக்குகின்றது என்பதை போன்ற அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கூறிவிட்டார்கள். அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தேனைத்தான் அருந்தினேன், ஆனால் இனிமேல் நான் தேனை அருந்தவே மாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹ், நான் உனக்கு ஹலாலாக தந்ததை நீ எப்படி ஹராமாக்க முடியும் என்று நபிக்கே அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஒரு விதியை விதித்திருக்கின்றான் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக ஹலாலை நாம் பேணி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு ஹராமான விஷயங்களில் நாம் தவிர்த்து வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எமது உம்மத்திலே ஒரு கூட்டத்தினர்கள் திகாமா என்ற அந்த மலை போன்ற நன்மையோடு மறுமை நாளிலே வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்னுடைய உம்மத்திலே ஒரு சில மனிதர்கள் திகாமா என்ற அந்த மலை, சவுதியிலே திகாமா என்ற அந்த மலை அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு மலையாக திகழ்ந்தது. அவ்வளவு பெரிய நன்மையோடு அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே வறுமை நாளில் வருவார்கள். அவர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் நிற்குகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய நன்மைகள் அனைத்தையும் பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்கி விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிவிட்டு, இவர்கள் யார் தெரியுமா, இவர்கள் மற்ற மனிதர்கள் எப்படி இரவில் வணங்குகின்றார்களோ அதுபோன்று இவர்கள் இரவிலும் வணக்கம் செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் தொழுகையை, ஐவேளை தொழுகையை தவறாமல் தொழுவார்கள். ஆனால் ஹராமை அவர்கள் பேணி நடக்க மாட்டார்கள். ஹராமை அவர்களுடைய வாழ்க்கையிலே புகுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் நாளைக்கு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு சென்றாலும் அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களோடு சேர்த்து தூக்கி வீசி விடுவான், புழுதியாக ஆக்கி விடுவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை இப்னு மாஜா கிதாபிலே பதிவு செய்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இப்படி ஹராம் என்கின்ற அந்த விஷயத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அது உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு கடமைகளையும் நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அந்த கடமைகளில் ஹலால் ஹராம் என்ற அந்த விதியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த கடமை ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த கடமையை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஹலால் ஹராமை பேணி நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். உதாரணமாக ஒரு மனிதன்
நன்கு நல்ல விதமாக சம்பாதிக்குகின்றான். அந்த சம்பாதித்த பொருளின் மூலமாக அவனுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கின்றான். அந்த குடும்பத்தோடு செலவு செய்வதோடு மட்டுமல்லாமல் பல ஏழைகளுக்கு உதவுகின்றான். அந்த உதவக்கூடிய அந்த பொருளிலே அல்லது பணத்திலோ 1 ரூபாய் அளவு ஹராமான பணம் கலந்திருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதை எப்படி அந்த ஹராமான பொருளை கலந்திருந்தால் தூக்கி நெருப்பிலே எறிவானோ அதுபோன்று அந்த மனிதனையும் அந்த பொருளோடு சேர்த்து நரகத்திலே எழுதி தூக்கி வீசுகின்றான் என்பதை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கின்றது. இந்த அளவிற்கு ஹராமான விஷயத்திலே ஒரு மனிதன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார். ஹலால் ஹராம் என்ற அந்த விஷயத்திலே நாம் மேலும் பார்ப்போமேயானால் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்கின்றான் அல்லது உம்ராவுக்கு செல்கின்றான். அந்த பணத்திலோ அல்லது அவன் வாங்கக்கூடிய அந்த பொருட்களிலோ ஹராமான பொருட்கள் அல்லது கலந்திருந்தால் அவனுடைய அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து காட்டுகின்றார்கள். இந்த செய்தியும் புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கின்றது. இந்த அளவிற்கு நாம் ஹராமான விஷயங்களிலே நாம் நம்மை பேணிக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு ஒவ்வொரு சம்பவங்களும் உணர்த்தி கொண்டே இருக்குகின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரே ஒரு படிப்பினையை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு சூறாவே இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அழகான வரலாறு என்பதாக அந்த சூறாவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாம் குர்ஆன் ஷரீஃபிலே நம்மால் காண முடிகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் கொலை செய்ய நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் அவர்களை கொலை செய்ய முடியவில்லை. ஒரு நாட்டிலே அவர்கள் ஒரு அமைச்சராக பதவி வைக்கக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹு தஆலா அவரை உருவாக்கினார். இறுதியிலே அவர்களுக்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அவருடைய சகோதரர்கள் அந்த பஞ்சத்திலே அந்த கன்ஆன் என்ற இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே பஞ்சம் ஏற்பட்டதின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரிலே உணவுத்துறை அமைச்சராக இருந்தார்கள். அவரிடத்திலே உதவி கேட்டு வந்து கொண்டிருந்தார்கள். 1, 2, 3 தடவைகள் அவர்கள் வந்தார்கள். அந்த சந்திப்புகளிலே தான் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இவர் நம்முடைய சகோதரர் என்பதாக. அதையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அழகாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகின்றான். லா அன்த யூசுப், நீங்கள் யூசுப் தானே என்பதாக அவருடைய சகோதரர்கள் கேட்குகின்றார்கள். ஆம், நான் யூசுப் தான். இதோ என்னுடைய சகோதரன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கு உதவி செய்தான் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். இதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகின்றான். ஒரு நபியாக இருந்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி தவறு செய்யக்கூடாது என்பதை அவர்களுடைய உள்ளத்தின் மூலமாக பாதுகாத்து கொண்டார்கள் என்பதாக அந்த வரலாற்றை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றான். அவர்கள் அந்த அரசவையிலே இருக்குகின்ற பொழுது அந்த அரசவையிலே ஒரு பெண்ணின் மூலமாக தவறு நிகழ சூழ்நிலை ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலும் கூட நான் அல்லாஹுவை பயப்படுகின்றேன் என்பதாக அந்த தவறிலிருந்து அவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ஒதுங்கியதின் காரணமாக அவர்கள் இந்த அளவிற்கு பல உதவிகளை அவர்கள் மேற்கொண்டு இறுதியிலே அந்த ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலைக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்தார். இதிலே நமக்கு விளக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த 5 வழிமுறைகளையும் சரியாக நாம் பின்பற்றினோமேயானால் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்வதோடு மட்டுமல்லாமல்
அல்லாஹ்வுடைய உதவியும் எந்த நேரத்திலும் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் ஹராம் ஹலால் விஷயங்களிலே நாம் முழுமையாக கவனம் செலுத்தி நாம் ஹராமான விஷயத்திலிருந்து முற்றிலுமாக தவிர்ந்து அல்லாஹுக்கும் அல்லாஹு தஆலா எப்படி நம்மை வாழச் சொன்னானோ அந்த அடிப்படையிலே வாழ்வதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்ததை போன்று நம்முடைய வாழ்க்கை ஆகுவதற்கும் அல்லாஹ் உதவி செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.